ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம சேனல் முக்கிய செய்திகள், இன்றைக்கான முக்கிய செய்திகள் மட்டும் பார்த்துருவோம். மாற்றுத்திறனாளிகள் குறித்த வார்த்தைக்கு மன்னிப்பு கோரிய அமைச்சர் கீர்த்தனா. அறியாமல் செய்த தவறை அரசியல் ஆக்க வேண்டாம் என அமைச்சர் கீர்த்தனா கேட்டுக்கொண்டுள்ளார். திருமணமானதை மறைத்து இளம்பெண்ணை காதலித்து கர்ப்பமாக்கிய போலீஸ்காரர் கைது. வெளியே சொன்னால் இருவரும் தனிமையில் இருந்த வீடியோவை சமூக வலைதளங்கள் வெளியிட்டு விடுவேன் என்று போலீஸ்காரர் மிரட்டியுள்ளார். ஒரு போலீஸ்காரனை இந்தளவுக்கு ஒரு கொடூரமாக நடந்துக்கிறான்னா இந்த சமுதாயம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரியல. அதனால் சரியான மனிதர்களை கண்டுபிடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி லவ் பண்ணுங்கள். லவ் பண்ணுறது தப்புன்னு சொல்ல கிடையாது, ஆனால் சரியான ஆளை தேர்ந்தெடுத்து லவ் பண்ணுங்கள். அடுத்த மூணாவது நியூஸை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நெல் விலையை உயர்த்திய பிரதமருக்கு நன்றி தெரிவித்த நயனார் நாகேந்திரன். பருத்திக்கான ஆதார விலை குவிண்டாலுக்கு ரூபாய் 557 உயர்த்தப்பட்டிருப்பதும் மிகுந்த வரவேற்பிற்குரியது என நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அடுத்த நியூஸ், தமிழக அரசின் அட்வொகேட் ஜெனரலாக விஜய் நாராயணன் நியமனம். தமிழக அரசின் அட்வொகேட் ஜெனரலாக நியமிக்கப்பட்டுள்ள விஜய நாராயணன் விரைவில் பொறுப்பேற்க உள்ளார். முதலமைச்சரின் திறமை தேடல் தேர்வு முடிவு வெளியிட 1.5 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதிய முதலமைச்சரின் திறமை தேடல் தேர்வு முடிவு வெளியிடப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி டு பெங்களூர் ரயில் சேவையில் மாற்றம். கன்னியாகுமரி டு பெங்களூர் இடையிலான ரயில் சேவையில் மாற்றம் செய்து தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நீங்களா தூய சக்தி. முதலமைச்சர் விஜய் மீது KP முனுசாமி கடும் விமர்சனம். குதிரை பேரம் செய்து ஈர்த்து மந்திரி மோகம் காட்டி எங்கள் கட்சியினர் மீது மாயவலை வீச முயற்சிக்கிறீர்களா என்று KP முனுசாமி தெரிவித்துள்ளார். இதற்கான தகுந்த பதிலடியை நேற்று விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். குதிரை பேரம் பேச கிடையாதுங்க, குதிரை வேகத்தில் அமைச்சர் ஆட்சி செயல்படும்னு சொல்லியிருக்காரு. அது தெரிஞ்சுட்டு பேசுங்க முனுசாமி சார், நீங்கள் புதுசாக பேசிகிட்டு இருப்பீங்க. எடப்பாடி பழனிசாமி எந்த முடிவையும் தன்னிச்சையாக எடுப்பது இல்லை. அக்னி கிருஷ்ணமூர்த்தி. திமுகவுடன் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க முற்பட்டதாக கூறுவது உண்மைக்கு புறம்பானது என்று அக்னி கிருஷ்ணமூர்த்தி கூறினார். தாம்பரம் கோட்டத்தில் நாளை மின் நுகர்வோர் குறை தீர்க்கும் கூட்டம். பொதுமக்கள் மற்றும் மின் நுகர்வோர் கூட்டத்தில் கலந்து கொண்டு குறைகளை தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியின் நலத்திட்டங்கள் தொடரும் என்று சொல்ல வைத்ததுதான் எங்கள் வெற்றி. உதயநிதி ஸ்டாலின். திமுகவுக்கு விழுந்த வாக்குகளை காட்டிதான் நீங்கள் முதலமைச்சர் ஆகியிருக்கிறீர்கள் என விஜயை உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். உங்களுக்கு அடுத்ததாக பேசுறதுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும் இல்லைங்களா உதயநிதி ஸ்டாலின் சார்? ஏன்னா அடுத்த CM ஆகணும், நீங்கள் இந்த அளவுக்கு பேசி தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி செயல்பட்ட ஆட்சியில் இவரளவுக்கு விஜயன் அளவுக்கு நீங்கள் செயல்பட்டுருக்கலாம், ஆனால் உங்களால் அது முடியாது. ஏன்னா அப்போல்லாம் உங்களுக்கு ஆட்சி முக்கியம் கிடையாது. இப்போ ஆட்சி பறி போனதுக்கப்புறம் மட்டும் தான் உங்களுக்கு இப்போ ஆட்சி முக்கியமாக தெரியுது. படுங்க, நீங்களும் கஷ்டப்பட்டு தான் வரணுவாங்க. தாவேகாவின் தரம் கெட்ட அரசியல் இனியும் தொடர்ந்தால் டிடிவி தினகரன் எச்சரிக்கை. என்ன டிடிவி தினகரன் சார் செஞ்சிருவீங்க நீங்கள்? உங்களால் ஒரு தொகுதியில் ஜெயிச்சதுக்கே இந்த பேச்சு பேசுகிறீங்கன்னா அவர் 107 தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்கிறது? தாவேகாவின் இந்த தரம் கெட்ட அரசியல் இனியும் தொடர்ந்தால் ஜனநாயகத்தை காக்க அவர்கள் மக்கள் முன்னால் தொடர்ந்து அவர்களை அமல்படுத்துவோம் என்று டிடிவி தினகரன் எச்சரித்துள்ளார். போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரை கைது செய்ய வலியுறுத்தி போராட்டம். தூத்துக்குடியில் மணிகண்டன் மனைவி பேட்டி. ஆலங்குளத்தில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் இசக்கி ராஜாவால் சுடப்பட்ட மணிகண்டனின் மனைவி நீதி கோரி காமராஜர் சிலை முன்பு சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை மே 26ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். அந்த அம்மாவோட நியாயமான போராட்டத்துக்கு தமிழக அரசாங்கம் செவி சாய்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஏன்னா இசக்கி ராஜா ஒரு விவசாயி மற்றும் பணங்கள் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி மேலே துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஆளுங்களுக்கு தமிழ்நாடு அரசு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.